திரு அலீம் அல் புகாரி, அதிகாரிகளை செயல்பட விடாததுனால தான் இது தொடருது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு கணேஷ். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது வருந்தத்தக்கது, வேதனையானது, மிகவும் சோகமானது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்காது. ஆனால் ஒரு நல்லாட்சி நடந்து வரக்கூடிய மாநிலத்தில் இதாண்டா சாக்கு என்று எல்லோரும் இதை ஒரு அரசியல் களமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள், உறுதியாக அப்படி முயற்சிக்கிறார்கள் என்பதற்கு என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு சம்பவம், இப்போ உதாரணத்துக்கு இந்த போதை விஷயம் எடுத்துக்கிட்டேன்னா நான் ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லுவேன். ஒரு ஸ்கூலுக்குள்ளெல்லாம் போதை அலோடு கிடையாது. இப்போ பெரும்பாலும் ஸ்கூலுக்குள்ளே வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உதாரணம் ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இந்த அனபாண்டு ஃபெவி பாண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை கவரில் போட்டு கீழே சூடு காட்டியெல்லாம் பிடிப்பாங்க. அதில் ஏதோ ஒரு போதை வருது அப்படின்னு சொல்லி. போதை என்பதை பொறுத்த வரைக்கும் போதை மட்டுமே ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இப்போ நான் இதை கவர்மெண்ட் பொறுப்பு ஏற்கலைன்னா பரவாயில்ல. இப்போ நான் அது அடுத்த பாயிண்ட் தான் வரேன். அரசு பொறுப்பேற்கின்ற அரசா, பொறுப்பற்று பேசக்கூடிய அரசா என்பது ரொம்ப முக்கியமானது. இது நான் கடந்த நம்ம இதே நியூஸ் 18ல் மரியாதைக்குரிய எம்பி கலாநிதி வீராசாமி அண்ணன் சொன்னாங்க, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு. பொறுப்பேற்க வேண்டியது அரசோட கடமை தானே. அதான் ஆமா, இல்ல அதுதான் நான் வர்றேன். அப்படி பொறுப்பேற்காதவங்க இருக்காங்க, சுட்டி காட்டவா? இந்தியாவில் யாருன்னு சொல்லுங்க. அதான் வர்றேன். இப்போ அவர் பாமகவை சார்ந்தவர் அண்ணன் பேசுறாரு, கொள்கை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் எல்லாம் பேசுறாரு. யார் தலைமையில் கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டில்? இப்போ யார் தலைமையில் லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க? பிஜேபி தலைமையில் தானே ஃபேஸ் பண்ணாங்க. 2019 யூபியில் 107 பேர் இறந்தார்கள். இதுதான் கொள்கை ரீதியாக என்ன உடன்பாடு போட்டுக்கிட்டு வந்தாங்க? இல்லை எதுவும் கண்டனம் தெரிவிச்சாங்களா? இதே பாஜக தானே. இங்க பொறுப்பு ஏற்கிறார்கள். இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ சொன்னார்ல, இப்போ அவர் பேசுனதுக்கு அவர் சொன்னாரு 2001 2008 நடந்துச்சு, அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. 2019 107 பேர் பாஜக ஆட்சியில் இருக்கிறார்கள். 2022 அகைன் 5 பேர் ராய்பரேலியில் இருக்கிறாங்க. அப்ப அது இதே கள்ளசாராயம். பொறுப்பற்று யார் பேசுகிறார் அப்படின்னா, இப்ப பொறுப்பேற்கல அப்படின்றத யாருமே குற்றச்சாட்டா முன்வைக்கல. இப்ப எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கடுமையானதா இருக்கா, நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கா என்பதுதான் பேசு பொருளா இருக்கு. நம்பிக்கை எப்ப தரும்னா, நீங்க பொறுப்பெடுத்தா தான் தருமே. அதைத்தான் முக்கியமான விஷயமாவே சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் பொறுப்பேற்கிறார், நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அதிகாரிகள். இப்போ இதுதான் உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ரயில் டீரெயில் ஆகுது, பிரதமர் நரேந்திர மோடி போறாரு, கொடியசைச்சு அவர் தொங்க வைக்கும் போது என்ன மகிழ்ச்சி காட்டுகிறாரோ, அதுவே ஒரு ட்ரெயின் கவிழ்ந்து விழுந்தால் இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் விடமாட்டேன் என்று தன்னை அந்த பொறுப்பிலிருந்து விலக்கிக் கொள்கிறார். அங்கதான் பொறுப்பு இல்லைல்ல. அப்ப அந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு மத்தியிலே இப்ப நம்ம இதே அதிமுக ஆட்சி காலத்தில் துப்பாக்கி சூடுகள் நடந்தது ஸ்டெர்லைட்ல. எப்படிப்பட்ட பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார்? நான் தூங்கி ஏஞ்சி எனக்கு தெரியாதுங்கிறார்ல. அது எவ்வளவு பெரிய பொறுப்பற்ற பேச்சு, எவ்வளவு பெரிய உயிர் போச்சு. நீங்க அப்படிதான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். கடந்த ஆட்சி காலத்தில் கவர்மெண்ட் மிஷினரி சுடுது போராட்டக்காரர்கள் மீது. போராட்டக்காரர்கள் ஜனநாயக பூர்வமாக போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் கொடூரமாக அரசு அதிகாரத்தினுடைய கைகளால் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். எனக்கு தெரியாது, நியூஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கின்றார். அங்கதானே வருது பொறுப்பு. அப்போ ஒரு பொறுப்பேற்று என்ன சொல்கிறார்? அதிகாரிகள், நான் பேசுறேன், சட்டமன்றத்தில் பேசுறார், நீங்க நான் தயவு செஞ்சு சொல்றேன், இதுல நான் ஒரு விஷயத்தை இந்த அரசு மறைக்க விரும்பல. இதுதான் அழகுங்கிற. தப்பு, தவறு, வேதனை, கஷ்டமா இருக்கு. உயிர் போனதை யாருமே ஈடு கொடுக்க முடியாது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் போதைப் பொருளை பொறுத்தவரை ஒரு அரசு எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொள்கிறது என்று பார்க்க வேண்டும். சிறந்த ஆட்சியை தரக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்கிராச் பண்ணி கேவலப்படுத்தி விட மாட்டோமா? இது இந்த ஃபெயிலியர், அது அந்த ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியர் தான் அவங்களே அக்செப்ட் பண்றாங்களே, அந்த பொறுப்பை தானே ஏற்கிறார்கள். இன்னும் ஒரு முறை நடந்தால் அந்த மாவட்டத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் சொல்கிறாரு. இப்ப சொல்றாங்க 10 லட்சம் ஏன் அறிவிச்சாருன்னு. இதே மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது புதுக்கோட்டையில் இறந்தவங்களுக்கு நான் அறிவிக்க மாட்டேன் அவர் சொன்னார். அப்போது விமர்சித்தார்கள், இப்ப அறிவிச்சார், இப்போது விமர்சிக்கிறார்கள். அப்ப என்ன செய்ய முடியும்? இல்ல சார், இப்போ மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்கிறேன்னு சொல்றாருல, அப்ப மரக்காணம்ல நடந்த போதும் அப்படி சொல்லப்பட்டது, அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சியில நடக்குதே அப்படின்னு கேக்குறாங்க. அதற்குத்தானே பொறுப்பேற்கிறார்கள் நான் சொல்றேன். அதற்குத்தானே பொறுப்பேற்கிறார்கள். அதற்கு இன்னொரு அதுக்கு தான் நான் சொன்னேன், இது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மெனஸ். இது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு என்றால் நான் எப்படி சொல்றேன்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பதை போல இந்த போதைப் பொருளை பொறுத்தவரை இது மாதிரி பல பரிணாமங்களை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் போதைப் பொருள். அதனால தான் அந்த போதைப் பொருளின் மீது மக்களுக்கு அதற்குண்டான விழிப்புணர்வுகள் ஊட்டப்பட வேண்டும். அரசு அந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் அப்படின்னு. மரக்காணத்தில் நடந்ததும் வேதனைக்குரியது. அதுக்கு தான் அந்த இடத்துல பாயிண்ட் எதுக்கு வரேன்னா, மரக்காணத்தில் நடந்துச்சு,
அதுக்கு அப்போ ஒரு தெரியாத வகையில் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அகைன் கள்ளக்குறிச்சியில் நடந்தது வந்து என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு அர்த்தமற்று பேசாமல் அடுத்தெடுக்கக்கூடிய நடவடிக்கை மிக கடுமையானதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தெடுக்கக்கூடிய நடவடிக்கை சட்ட திருத்தமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தெடுக்கக்கூடிய நடவடிக்கை நியாயத்தை தானே பேசுறாங்க. ஒரே அடியா வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் வந்து எல்லாத்தையும் வெள்ளை அடிச்சிருவேன் மாத்திருவேன் அப்படி பேசாம பூரண மத விலக்கை அமல்படுத்தக்கூடிய சூழல் இப்போது இல்லை என்று யதார்த்தத்தை ஏற்றுத்தானே அரசு பேசுகிறது. நீங்க தொடர்ந்து பேசக்கூடியதுலயும் கள்ளச்சாராயம் அப்படின்னு குறிப்பிடாம போதைப் பொருள் அப்படின்னு எதனால குறிப்பிடுறீங்க? இல்ல நான் போதையில் அதுவும் வஸ்துன்னு சொல்ல வரேன், கள்ளச்சாராயம் தான். நான் அதுல எதுவும் எனக்கு டைவர்ட் பண்ணி சொல்லணும்னு எந்த உள்ளர்த்தமும் இல்ல. அதுல ஏதாவது தயக்கம் அடிப்படையில் அப்படி சொன்னீங்களான்னு கேட்கிறேன். இல்ல நான் ஏற்கனவே சொன்ன உதாரணமும் கூட கள்ளச்சாராய உதாரணம் தானே. நான் யூபியில் சொன்ன உதாரணமும் கள்ளச்சாராயம் தான். பொறுப்பு ஏன் கேட்கறேன் அப்படின்னு சொன்னா இதே நான் சொன்னேன். அன்னைக்கு கூட நிதிஷ்குமார் என்ன பேசினாரு? நிதிஷ்குமார் இதே உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் என்ன பேசினாரு? பீகார்ல 37 பேர் இறந்தபோது என்ன சொன்னாரு? பியோகேத்தோ மரேகே அப்படின்னாரு. குடிச்சா செத்தான் போவ கிளம்பு அப்படின்னாரு. அப்படி இல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல கவர்மெண்ட். நான் அந்த இடத்தில் நின்று அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது. அரசு முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசோடு சேர்ந்து பொதுமக்களும் இந்த போதைப் பொருளுக்கு நீங்க சொல்ற மாதிரி கள்ளச்சாராயத்திற்கு எதிராக கைகோர்த்து நிற்க வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். சரி, ஓகே. திரு பொன் வில்சன், இப்போ அதிமுக ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா பொறுப்பேற்காம இருந்தது, ஆனா திமுக அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு திரு அலீம். உங்களோட பதில்? இல்லை, அதுதான் இப்போ நம்ம அரசியல் பேசாமல் பேசணும்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட 65 பேர் மரணம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பாமரர்கள், ஒரு பட்டியலின மக்கள், அப்பாவிகள், அவர்களை வந்து கள்ளச்சாராயம் வித்தவன் மேலே தான் 100 மடங்கு தவறு ஒழிய அதை குடித்தவர்கள் அப்பாவிகள். வெறும் அந்த பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக உயிரையே விலையாக கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதனால் அதில் வந்து இறந்தவர்களை பற்றி நம்ம வந்து ரொம்ப உருக்கமாக தான் யோசிச்சாகணும். நீங்கள் இந்த நேரத்தில் அதிமுக ஒப்புமைப்படுத்தால் சொல்கிறேன். இப்போ அதை நம்ம லேசாக எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார். அந்த மீட்டிங்லேருந்து வெளியே வந்தோடனே கேட்குறாங்க இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்துச்சே அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு இல்லை நானே மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அடுத்து என்ன சொல்கிறேன்னா சிபிஐ என்கொயரி வைக்கப்பட்டது. சரி, இவ்வளோ வேணாம். 3 வருட ஆட்சி திமுகவின் தேர்தல் அறிக்கையில் டிஆர் பாலு தலைமையில் இருக்கிற 8 பேர் கொண்ட குழு ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததில் தேர்தல் அறிக்கையில் இருக்குது என்னன்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். அருணா ஜெகதீசன் கமிஷன் அறிக்கையில் 17 காவல்துறை அதிகாரிகள் பெயரை குறிப்பிட்டு அந்த அருணா ஜெகதீசன் குறிச்சிருக்காங்க. அதில் முதல் குற்றவாளி சைலேஷ்குமார் யாதவ், துப்பாக்கி சூடுக்கு ஆணை கொடுத்தவர். அந்த அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அந்த எஸ்பியை இன்றைக்கு டிஜிபியாக திராவிட முன்னேற்ற கழகம் பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்க்கிறது. இதான் நடவடிக்கையா? அருணா ஜெகதீசன் கோடியா மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி நம்ம விசாரணை எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்ன? நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தீங்க, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன சொல்கிறோம்? அதே மாதிரி சொன்னார் நம்ம பழைய காலத்தை திருப்பி எடுக்கணும்னா சொல்லலாம். சீக்கியர் கலவரங்கள் 1984 அக்டோபர் 31 பிறகு நடைபெற்ற ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்த பிறகு ராஜீவ்காந்தி கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு ஆலமரம் விழும் பொழுது கீழே இருக்கிற புல் பூண்டெல்லாம் பாதிக்க தான் படும்.